சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மேரேஜ் இஷ்யூ தான் ரொம்ப நாட்களாவே சோசியல் மீடியால பேசு பொருளா இருந்துகிட்டு வருது. மேலும் ஜாய் கிறிசல்டா ரங்கராஜ்க்கு எதிராக கொடுத்த கேஸோட விசாரணை இப்ப போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதியும் 2வது மனைவி ஜாய் கிறிசல்டாவும் ஆன்லைன்ல சண்டை போட்டுக்கிட்டு வரதா ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா ஜாய் கிறிசல்டா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரங்கராஜ் கூட இருக்கிற ஒரு போட்டோவையும் தான் பிரெக்னண்டா இருக்கிற ஒரு போட்டோவையும் சேர்த்து ஷேர் பண்ணி கேப்ஷன்ல ரகா ரங்கராஜ் உன்னுடைய அப்பாவான மாதம்பட்டி ரங்கராஜ் உன்னை கைவிட்டிருந்தாலும் நான் உனக்கு இருக்கேன். என்னுடைய கைகள், என்னுடைய இதயம் மற்றும் என்னுடைய ஆன்மா எப்பவுமே உன்னுடைய முதல் வீடா இருக்கும். நாங்க இன்னும் எங்க குழந்தையோட ஜெண்டரை செக் பண்ணல, இருந்தாலும் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்ன்றதுதான் என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜோட விருப்பம். ஆனா இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையோட அப்பா குழந்தைய கைவிட்டுட்டாருன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இதை தொடர்ந்து பல மாதங்களா தன்னுடைய கணவர் ரங்கராஜ் சம்பந்தப்பட்ட இந்த இஷ்யூக்கு வாய திறக்காம சைலண்டா இருந்துகிட்டு வந்த ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி முதல் முறையா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குவாட்டை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அதுல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, நம்ம எல்லாருமே பாவிகள் தான், நாம நமக்கேத்த பாவங்களை தேர்ந்தெடுத்து செய்யறோம், நமக்கு செட் ஆகாத பாவங்களை மத்தவங்க செய்யும் போது என்னமோ நாம நியாயவாதிகள் ஆகிட்டோம்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. இதை பார்த்த பலரும் இவ்வளவு நாள் பேசாம இருந்துகிட்டு வந்த ஸ்ருதி ரங்கராஜ் இப்ப மட்டும் ஏன் இந்த ஸ்டோரிய ஷேர் பண்ணணும், கண்டிப்பா இவங்க ஜாய் கிறிசல்டாக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் இதை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இந்த ஸ்டோரிய வைரல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில ஜாய் கிறிசல்டா ரீசெண்டா ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நேரா மோத வக்கில்லாத நாய்ங்கெல்லாம் பயந்து ஒடுங்கி பின்னாடி போய் புறம் பேசிக்கிட்டு அலையுதுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்த நெட்டிசன்ஸ் இந்த ஒரு ஸ்டோரிய கண்டிப்பா ஜாய் கிறிசல்டா ஸ்ருதி ரங்கராஜுக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் ஷேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்ருதி அந்த குவாட்டை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜாய் இந்த ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அதை பார்த்துட்டு தான் இதை ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் நேரடியாவே மோதிக்கிறாங்க போல இருக்கனலாம் சோசியல் மீடியால இப்ப பலரும் பேசி இதை வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் ஒரு ஸ்டோரியில ஜாய் கிறிசல்டா இன்னும் ஒரு சில வாரங்கள்லயே எங்களுடைய குழந்தை ரகா ரங்கராஜ் வந்துரும்னு சொல்லிருக்காங்க.